கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் படிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 12, அதில் 1ஆம் வசனம் தொடங்கி அதனுடைய 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். சேர்ந்து நாம் முதலாவது வாசிக்கலாம். நீங்கள் வேதாகமத்தை 179வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத பண்டிகை நாட்களாயிருந்தன. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் எழுந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். கண்களை மூடி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேசும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாள் கூட்டத்திலும் எங்களோடு பேசும் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு இடைபடும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதிக்கு நேராய் நாம் திரும்பலாம். ஒருவேளை கொஞ்சம் தாமதமாய் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சத்தியங்களை இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கவனித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். அது அப்போஸ்தலரின் புஸ்தகம். மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, மிஷனரிகளின் புஸ்தகம். ஒரு மனிதன் இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டால், படித்து முடித்து விட்டால், 28 அதிகாரங்கள் நிரம்பின இந்த புஸ்தகத்தை ஒருவன் படித்தால் எவ்வளவு பெரிய சோர்வில் இருந்தாலும் அவன் வெளியே வந்து விடுவான். அவ்வளவு தூரம் உயிருள்ள நிறைய சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிற இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா
சீசருடைய நிலைமைகளை அறிந்து கொள்ளலாம், சபைகளின் நிலைமைகளை அறிந்து கொள்ளலாம், ரட்சிப்பின் நிலைமைகளை அறிந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் கிரியைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சபைகள் எப்படி எக்ஸ்டாப்ளிஷன் ஆச்சு என்பதை, விரிவாக்கம் எப்படி ஆதி திருச்சபையில் விரிவாக்கம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் இந்த அப்போஸ்தலரின் புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது. ஸோ இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். முதல் ஒரு குழு சேர்ந்து ஜெபித்த ஒரு ஜெபத்தை நாம் இங்கே படித்தோம். 12ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த ஒரு அதிகாரத்தில் என்று கேட்டால், ஒரு தேவ மனிதன் கொல்லப்படுகிறான், இன்னொரு தேவ மனிதன் சிறை வைக்கப்படுகிறான், சபை ஜெபிக்கிறது, ஜெபித்ததற்கு பிறகு கர்த்தர் விடுதலை செய்கிறார், அற்புதம் நடக்கிறது. சபைகளை துன்பப்படுத்தின ஏரோது புழுத்து செத்து போகிறான். இதுதான் 12ஆம் அதிகாரம் முழுவதும் நிறைந்திருக்கிற ஒரு சுருக்க செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இதிலிருந்து சில விஷயங்களை இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக நாம் கற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. சபை இணைந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதில் கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பாருங்க, ஸ்தேவான் முதலாவது கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். முதல் ஒரு இரத்த சாட்சி. இரண்டாவது யாக்கோபு பட்டயத்தினாலே கொலை செய்யப்படுகிறான். இது இரண்டாவது இரத்த சாட்சி. கவனிங்க, ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போதே, ஸ்தேவான் கல்லெறியப்படும் போதே சபை விழித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தா, யாக்கோபு பட்டயத்தினால கொலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் ஸ்தேவான் காலத்தில் ஜனங்கள் ஒரு மிதப்பில் இருந்தார்கள். என்ன மிதப்பு தெரியுமா? பேதுருவின் பிரசங்கத்தினாலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே. கர்த்தர் ஒரு பெரிய கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆகவே ஒரு ஜெபம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மிதப்பில் இருந்ததுனால யாக்கோபு பட்டயத்தினால கொலை செய்யப்பட்ட உடனே இனிமேல் நாம் இப்படி மௌனம் காத்துவிடக் கூடாது என்பதற்காக, இனிமேல் நாம் பேதுருவை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக சபைகள் ஜெபிக்க ஆரம்பித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவரைக்கும் மௌனமா இருந்த ஒரு திருச்சபை, அதுவரைக்கும் மௌனமா இருந்த அந்த கூட்டம், அன்றைக்கு கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகவேதான் இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த ராத்திரி என் செய்திக்கு ஒரு தலைப்பு தர வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையிடும். சொல்லுங்க எல்லாரும், எப்படி? தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை கைப்பிடித்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தலையிடுவார். ஸ்தோத்திரம். சொன்னீங்களா? உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? தலையிடுவார். தேவனுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. அவர் எப்படிப்பட்ட தேவன்? தலையிடும் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க சொந்த பந்தங்கள் உங்க வாழ்க்கையை கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம். சகோதரிகளே, உங்களுடைய இனஜன பந்துக்கள் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நான் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இயேசு இருக்கிறார், இந்த தேவன் இருக்கிறார், அவர் உங்க வாழ்க்கையிலே தலையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தலையிடாமல் போனதே இல்லை. கர்த்தருடைய தலையீடு மகா பெரிய ஆச்சரியங்களை விளைவிக்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை 2 பகுதியா நம்ம பிரிச்சு நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு ராத்திரி வேளையில். முதல் ஒரு பகுதி பேதுருவின் வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க பேதுருவை குறித்து நிறைய பிரசங்கங்களை முன்னமே நீங்க கேட்டிருக்கலாம், நிறைய செய்திகளை கேட்டு இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இன்னைக்கு பேதுருவை குறித்து ஒரு 3 குறிப்புகளை இந்த அதிகாரத்தில் நாம் கவனித்து விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் தலையிடும் போது நடக்கிற 5 அல்லது 6
ஒரு அற்புதங்களை நாம் இந்த ராத்திரிகளில் தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன செய்திங்க? அம்மா நம்ம என்ன செய்தி கேட்க போகிறோம்? இப்போதான் சொல்லி 2-3 நிமிஷம் கூட ஆகலை. என்ன செய்தி? தலைப்பு என்னங்க? நான் தான் தப்பாக உங்களை பார்த்து கேட்டுட்டேன். தேவ பிள்ளைகளுடைய ஜெபமும் தேவனுடைய தலையிடும். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபம் பண்ணு சொன்னீங்களா? கைப்பிடிச்சி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக தலையீடு நீங்க எதிர்பார்த்ததை விட மகிமையாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. எதெல்லாம் எதிர்பார்த்து, எதெல்லாம் ஜெபித்து, எதெல்லாம் இந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வதில் தேவன் வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கனத்த இருதயத்தோடு நீங்க இருக்கலாம், ஒரு பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம், அல்லது சில நிறைவேறாத சில ஜெப குறிப்புகளோடு நீங்க சோர்ந்து போயிருந்தா தேவனுடைய தலையீடு நம்மை ஆச்சரியமான காரியங்களை செய்யும். அதுதான் நான் பின்னாடி பிரசங்கம் பண்ண போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தருடைய தலையீடு மகா பெரிய ஆச்சரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. தேவனே நேரடியாக தலையிட்ட பல சம்பவங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. டைரக்டா ஆண்டவரே. அப்படி ஒரு சம்பவம் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? எங்க சாரால ஆபிரகாம் அங்க ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் சொல்லிட்டான், சாராள் பார்வைக்கு அழகுள்ளவள், ஆகவே அழகுள்ளவளை கண்டு அங்க ஒரு ராஜா அபிமெலேக் என்கிறவன் அவன் தனது மனைவியாக்கி கொள்வான். ஆகவே சொல்றான், இனிமே சாரா நீ என் சகோதரி, இந்த ஊரை விட்டு போற வரைக்கும், இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் சகோதரி சகோதரின்னு சொன்ன பிறகும் அவள் அழகு அவனை வஞ்சித்து பாவம் செய்வதற்காக வரும்போது கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி சொன்னாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ அவளை தொட்ட, நீ செத்த. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தொட்டுட்ட அபிமெலேக்கே, தொட்டுட்டின்னு வச்சுக்க, செத்த. ஏன் தெரியுமா? நீ சாராளை தொடக்கூடாது. அவள் வயிற்றுக்குள் ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஒன்று உருவாக வேண்டியது இருக்குது. அது ஒரு நாளும் தவறாய் உருவாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஆகவே நீ அவளை தொடக்கூடாது என்று தேவன் சொன்னார். அப்ப சாராளின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு, யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு. இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இந்த முழு வேதாகமத்தில் தேவனே நேரடியாக தலையிட்ட பல சம்பவங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற ஒரு செய்தி. தேவனே டைரக்டா, ஆண்டவரே நேரடியாய் தலையிட்டு அற்புதங்களை, மகா பெரிய காரியங்களை செய்த கிரியைகளை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம படிக்கிறோம். ஆகவேதான் நான் இந்த ராத்திரி சொல்றேன், இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தலையிடுவார். இந்த ஜெபம் முடியும் போது, ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது இதுவரைக்கும் இருந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து ஒரு விடுதலைக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துவாராக இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஜெபம் இன்னைக்கு ஒரு அக்கினியா ஆவில நிரம்பி அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ள இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது, உங்களை மறந்து நீங்க ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தெய்வனுடைய பிரசன்னம் நம் சரீரத்தில் இன்னைக்கு பட்டு இதுவரைக்கும் காணப்பட்டிருந்தான எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்னைக்கு உடைத்து, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இதுவரைக்கும் ஆமேன் பிசாசு தடைக்கப்பட்டிருக்கிறதான மனிதனால் வந்திருக்கிற தடைகள் அவைகள் எல்லாம் நீங்கி ஒரு தெய்வீக தலையீடு இந்த ராத்திரி என் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு உரியதாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, முதல்ல பேதுருவை குறித்து 3 விஷயங்களை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஒரு வசனத்தை கவனிங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குது? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே
பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே என்ன செய்து கொண்டிருந்தாரு? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். கொஞ்சம் நல்ல கவனிங்க அம்மா ஐயா. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். ஏற்கனவே பேதுருவின் இதயத்தில் பதிந்த செய்தி என்ன? யாக்கோபு பட்டயத்தினால கொலை செய்யப்பட்டு விட்டான். இப்ப நீயும் கொலை செய்யப்படுவதற்காகத்தான் பஸ்கா பண்டிகைக்காக வெயிட் பண்ணி உன்னை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. உனக்கு ஒரு நாளும் குறிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. அதனால உன்னை கொல்ல போறாங்க என்ற செய்தி பேதுருவின் சிந்தையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருத்தன் என்னையும் கொல்லதான் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டிருக்காங்கனாலும் மனுஷன் எப்படி தூங்குறான் பார்த்தீங்களா? 2 சேவகர் நடுவே என்ன செய்து கொண்டிருந்தான்? அம்மா ஐயா சொல்லுங்க, நாளைக்கு சாவுன்னு தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கம் வருமா? வரவே செய்யாது. ஒரு கட்டின்னு தெரிஞ்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது. அது கொழுப்பு கட்டியாக தான் இருக்கும், ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. பொண்ணு பார்க்க வந்த உடனே ஒரு பிள்ளை பயந்து எங்க வீட்டில் வந்து உக்காந்துக்குச்சு. என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களா? பொண்ணு தானே பார்க்க வர்றாங்க. பரீட்சைனா பயப்படுற ஆள் இருக்குது. இங்க பாருங்க, நாளைக்கு சாவு பாரு. ஏற்கனவே ஒரு சீசன் பட்டயத்தினால சிறைச்சேதம் பண்ண விட்டான். என்னையும் கொல்லத்தான் போகிறார்கள் என்கிற எண்ணம் வந்த உடனே என்ன மாதிரி ஒருத்தன் தூங்குறான் பாருங்க. தூதன் வந்து தட்டி எழுப்புற வரைக்கும் ஒரு உறக்கம். அநேகர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பிரச்சனையா இருக்கு, தூக்கமே வரல. நான் தூங்கி பல நாள் ஆச்சு சார், தூக்கமே வரல. குழப்பம், புலம்பல் ஏராளம், என்னால் தூக்கமே வரல. இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா தலைக்கு மேல பிரச்சனை, தலைக்கு மேல வெள்ளம் ஓடுது, எப்படி என்னால் தூங்க முடியும், எவ்வளோ பிரச்சனை. அப்படிதான் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு மனுஷனை பாருங்க, தலைக்கு மேல பிரச்சனை, ஒருத்தனுக்கு தலையே போன ஒரு பிரச்சனை, ஏன் தலையும் போக போற ஒரு பிரச்சனை. ஆனா ஒரு மனுஷன் என்ன அழகா தூங்குறான் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க, ரொம்ப பிரச்சனையான்னு கேளுங்க. கை விடாதீங்க, பிடிங்க. அடுத்து சொல், ரொம்ப பிரச்சனையா, பேசாம போய் தூங்குங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்குங்க, தேடியும் காணாது இருப்பாய். நிறைய பிரச்சனை பாஸ்டர், பயங்கரமான பிரச்சனை பாஸ்டர். என்ன ஒரு மனுஷன் பாருங்க தூங்குறான் பாருங்க. ஒரு கேள்விக்கு தான் நம்ம இன்னைக்கு ராத்திரி பதில் சொல்றேன். பேதுரு ஏன் தூங்கினாரு? 2 காரணங்கள் சொல்றேன். இவ்வளவு பெரிய பிரளயமே நடக்குது, இவ்வளவு பெரிய போராட்டமே நடக்குது. இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில ஒரு மனுஷன் தூங்குறானா என்ன நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. 2 சேவகர் நடுவே கையில சங்கிலி, உடை கைதியின் உடை, இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் மாறி ஒருத்தன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எதை குறிச்சும் கவலை இல்லாம, எதை குறிச்சும் ஒருத்தங்களாம அவனுக்கு தேவை, அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறான். தூங்க முடியுமா பிரச்சனைக்கு நடுவில் சிஸ்டர், பிரதர்? ஆண்களுக்கு பாக்கெட்ல காசு இல்லைன்னா தூக்கம் வராது, பெண்களுக்கு கிச்சன்ல பொருள் இல்லைன்னா தூக்கம் வராது. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அதுன்னு உசுரை வாங்கிடுவாங்க. ஆண்களுக்கு பாக்கெட்ல காசு இல்லை பாருங்க, புலம்பி தள்ளிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து சேர்ற வரைக்கும் அது வரைக்கும் ஒரு மாதிரி நேர்ந்து விட்ட கோழி மாதிரியே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. கிச்சன்ல பொருள் இல்லைன்னா மனுஷன் பாடா படுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் பாருங்க ஐயா, ஒரு சபை ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நடந்துட்டு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒருத்தன் தூங்குறான். ஏன் தெரியுமா பேதுரு தூங்குனார்? 2 காரணங்கள் சொல்றேன். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு 3 சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்கிறார். சொல்லுங்க எத்தனை சொத்து? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க எத்தனை சொத்து? முதல் ஒரு சொத்து இந்த வேதாகமம் தேவன் நமக்கு தந்த மகா பெரிய சொத்து. என்ன பெருசு? அல்லேலூயா சொல்லிட்டீங்க. அடாடாடாடாடா, இயேசுவே சோஸ்திரையா, என்னை காப்பாத்துங்க. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் இந்த சோத்திரம் சொல்லாம அல்லேலூயா சொல்லாம வாயில மௌனசாமியார் மாதிரியா உட்காந்துருக்கீங்களே. சோஸ்திரையா,
இந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ப்பீராக இயேசுவின் நாமத்தினால. சர்ச்சை முடிஞ்சு போகும்போது என்ன சத்தம் போடுறான். பைபிள் ஒரு இந்த வேதாகம ஒரு சொத்துன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு சொத்து. இது ஏதோ மார்க்க புஸ்தகம் கிடையாது. இது மனுஷனுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்துட்டு போகிற மிகப்பெரிய சொத்து பரிசுத்த வேதாகமம். அன்றியும் இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். என் துக்கத்தில் அழிந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தை அல்லவா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு சொத்து தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ரெண்டாவது தேவன் நமக்கு தந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பாவங்களை கண்டித்து உணர்த்த, வரும் காரியங்களை கண்டித்து உணர்த்த, அசீரியரின் சத்தத்தை கேட்க தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்து இந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மிகப்பெரிய சொத்து. மூணாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்து, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போறேன். ஏன் தெரியுமா பேதுரு தூங்கினாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுருவுக்கு வந்தது ஒரு தெய்வீக சமாதானம். தேவ சமாதானம் மனசுக்குள்ள இருந்துச்சு. நிம்மதியா தூங்கிட்டார். சமாதானமா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேளுங்க பக்கத்தில். சமாதானமா இருக்கீங்களா? இல்ல சமாதானமா இருக்கிறது மேல நடிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபையின் குவாலிட்டி என்ன சார்? சர்ச்சினுடைய குவாலிட்டி என்ன? அப்போஸ்தலர் 9:31 படிக்கிறோம். சபையில சமாதானம் பெற்று பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபைகள் நடந்து வளர்ந்து பெருகின. ஒரு விசுவாசிக்கு தேவை பணம் அல்ல, சமாதானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதான குறைச்சலோடு இன்னும் உங்கள் குடும்பம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா அது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சொத்து. அது எந்த சூழ்நிலையிலும் சமாதானமா வாழலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சமாதானத்தை எடுத்த பிசாசு, உங்கள் சமாதானத்தை எடுத்த சூழ்நிலை, உங்கள் சமாதானத்தை எடுத்த மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு விலகி ஒரு இயேசுவின் சமாதானம் உங்கள் இல்லத்துக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானமா இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிருந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாஸ்டர். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்புட்டு சமாதானம் போச்சு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதத்தில் உங்கள் சமாதானம் குலைக்கலாக்கப்பட்டிருந்தாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனித குலத்துக்கு வச்சிருப்ப மிகப்பெரிய சொத்து சமாதானம். இந்த உலகத்தில் 33 கோடி தேவர்கள், அதையும் தாண்டி எத்தனை தேவர்கள் இருந்தாலும் ஒரு ஆள்கிட்டையும் சமாதானம் இருக்காது. காரணம், பைபிள்ல ஆண்டவருக்கு ஒரு பெயர் சமாதான காரணர். காரணர் காரணர். ஒரு பொருளை உண்டாக்குனதுக்கு ஓனர் யாரு? இந்த சமாதானத்தை உண்டாக்குனதுக்கு காரணம் யாரு? நம்ம ஆராதிக்கிற ஒரு தேவன். இப்படிப்பட்ட தேவனை நம்ம கொண்டிருக்கிறோமே. குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? வாக்குவாதம் இருக்கு, சமாதானம் இருக்கா? சண்டை இருக்கு, சமாதானம் இருக்கா? ஈகோ இருக்கு, சமாதானம் இருக்கா? அல்ல சொல்லுங்க. வீட்டுக்காரர் அடிக்கிறாரு 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 அடிக்கிறான்னு ஒரு அம்மா 2 மாதத்துக்கு ஒரு தடவை சாட்சி சொல்லிகிட்டே இருக்கும். இன்றைக்கு நான் கிளம்பும்போது என்னை அடித்து விட்டார், மிகுந்த பாரத்தோடு ஜபத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தேன், சபை மக்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளு. இப்படி அடிக்கடி சாட்சி. ஒரு விசுவாசி அம்மாவுக்கு ரொம்ப அந்த ஆள் மேலே கோவம் வந்து நேராக வீட்டுக்கு போய், ஏன் அறிவு இருக்கா உனக்கு? அவங்க வீட்டம்மா இந்த அடி அடிக்கிற? நான் எப்பம்மா அடித்தேன்? சாட்சி வந்து சொல்கிறா. சாட்சி சொல்கிறாளா? அடிச்சனா? ஏம்மா அவதாமா என்னை அடிக்கிறா, ஒரு நாள் தான் அவளை அடித்ததில்லை. சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, அடிக்கிறார்கள். குடும்பத்துக்கு தேவை நல்ல வீடு பங்களா கார்லாம் இல்லைம்மா, குடும்பத்துக்கு தேவை ஒரு சமாதானம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஏழையா இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது, சமாதானம் இருக்கா? அவங்கள போல நமக்கு ஒரு பெரிய வசதி இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கலாம், சமாதானம் இருக்கா? அது போதும். இன்னைக்கு இந்த ராத்திரி
சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்க உள்ளத்துல அதை விதைச்சிருக்கிறார்னு அர்த்தம். இல்ல பாஸ்டர் அப்பப்ப குழம்பி குழம்பி வாழ்றேன்னா இன்னைக்கு கர்த்தர் அதை விதைப்பாராக இயேசுவின் நாமத்தினால. அது சிறைச்சாலைன்னு சொன்னா கூட பட்டயத்தினால யாக்கோபு கொலை செய்யப்பட்டது என்று அறிந்த போது கூட நான் எதை குறித்து கவலைப்படாம நிம்மதியா தூங்குவேன். காரணம் கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற மகா பெரிய சமாதானம். உங்களுக்கு தேவை என்னது? சமாதானம். அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சில பேர் சில பிரச்சனை கேட்கும்போது டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு விடுதோம். அப்படியா? எதுக்கு அந்த மாதிரி? அப்படியா? கர்த்தர் நல்லவர், சோத்திரம். இந்த ஒரு எனக்கு யாருன்னு தெரியல, அந்த ஜான் பெஸ்லியான்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல. அவர் வீடு ஒரு தடவை தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு. வீடு தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னாங்க. அவர் அப்படியா? என் வீடு தீப்பிடிச்சி எரியல, கத்த தந்த வீடு தான் தீ பிடிச்சி எரியுது, எரியட்டும். அவன் வந்து உன்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாமையா? 1000 பிரச்சனை. அதை எப்படி எதிர்கொள்றோம்? ஏன் தேவையில்லாத சுகரு, பிட்ஸு, மன உளைச்சல், ப்ரெஷரு? 7 மாத்திரை போடுறேன் பாஸ்டர். எதுக்கு 7 மாத்திரை போட்டுருக்கு? அவ்வளோ டென்ஷனு, தேவையில்லாத டென்ஷனு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை டென்ஷன் ஆக்குவேன். இயேசு சொன்னாரு. என்ன சொல்லுங்க? என்னிடத்தில் வாருங்கள். சுகர் 250 450 இருக்குன்னு சொன்னாரு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. எங்க போச்சு அந்த இளைப்பாறுதல்? குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் டென்ஷன், கோபம். இந்த வாலி பிள்ளைகள பார்த்துருக்கீங்களா? மூக்கு 3 கிலோவுக்கு வீங்கி கோபம் வரும். என்ன ஏன் பெத்த? உனக்கு போய் நான் பிள்ளையா பிறந்த பாரு, உங்ககிட்ட நம்பி வளர பாரு. பயங்கரமா அந்த கோபப்படுறது எல்லாத்தையுமே சொந்த வீட்டில் கோபப்படுற அம்புட்டு பிள்ளைகளையும் மாமியார் வீட்டில் கத்திர அடக்கிறார். ஏசு ரத்தம் ஜெயம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சில பேர் அல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எங்க பெண்கள் தெரியல, என்னமோ தெரியல, ஆண்டவர் பேசுறார். தேவையில்லாத டென்ஷன், தேவை. சிலருக்கு கற்பனை கலந்த பயங்கள். இப்படி ஆயிருக்குமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. தேவையில்லாத பயங்கள் எதுக்கு? சிறைச்சாலையில் அவன் பாட்டுக்கு கர்த்தர் கொடுத்த சமாதானத்தில் அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கிற அந்த சேவகர்கள் பார்த்துருப்பாங்க. என்னடா ஜென்ம இவன், இப்போதான் ஒருத்தனை பட்டயத்தில் கொலை செஞ்சு இங்கே ஆள் முடிச்சிருக்கிறாரு, அடுத்து இவன் வந்து பிஸ்கட்டுக்கு தான் ரெடியாக போகிறான், அடுத்து இவனை வெட்ட தான் போகிறாங்க. ஆனாலும் ஒருத்தன் தூங்குறாரு, அவனுக்குள்ள ஒரு குழப்பம். ஐயோ இப்படி தூங்குறான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர் துர்ச்செய்தி யோபுவுக்கு. பிள்ளைகள் செத்து போனார்கள், ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு. யோபுவின் சொத்து மதிப்பு தெரியுமா? 2.25 கோடி. அந்த காலத்தில் 2.25 கோடி சொத்து ஒரு 24 மணி நேரத்தில் போயிடுச்சு. போதா குறைக்கு அந்த அம்மா தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க மாம்ஸ், தேவனை தூசித்து. நான் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்ன வரும்னா, இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை இது. மனைவியின் ஆறுதல் தான் ஒரு பெரிய சமாதானம். என்ன சொல்ற தெரியுமா? தேவனை தூசி ஜீவனை விடு அப்படின்னு சொல்றா. அவன் திருப்பி சொல்றான், பைத்தியக்காரி மாதிரியா பேசுற, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தியே, இன்னைக்கு எதே போச்சு? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றியே. வீட்டுக்காரரை சாக சொல்லிட்டு சிஸ்டர் எங்க போறீங்க அப்படின்னு எனக்கு கேள்வி வரும் அதை படிக்கும் போதெல்லாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது கூட அவனுக்குள் இருந்த சமாதானத்தை யாராவது எடுத்தாங்களா பார்த்தீங்கன்னா? அவன் கையை உயர்த்தி சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ள உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நீ செத்து போன உடனே செத்து போன்னு சொல்றது எங்க ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சில மனிதர்கள் கூட நம்முடைய நிலைமையை பார்த்து இனியெல்லாம் இருக்கிறத வேஸ்ட்ன்னு சொல்லும்போது கூட நீங்க சொல்லணும், நான் வேஸ்ட் தான், ஆனா என்னை வாழ வைக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்களா? நீங்க சபைக்கு தேவை என்ன சார்? சமாதானம். குடும்பத்துக்கு, தேசத்துக்கே தேவை, தெருவுக்கு தேவை, மனிதனுக்கு தேவை, எல்லா அரசியல்வாதிக்கும் தேவை. அதற்கு ஸ்தோத்திரம். எல்லா மனிதனுக்கும் தேவை தேவனால் வருகிற ஒரு தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் இன்றைக்கு ஆழ கடவுள் இயேசுவின் நாமத்தினால. ரொம்ப ஜபத்தோட பிரசங்கிக்கிறேன். இந்த பிரசங்கின் சத்தத்தை ஒருவேளை
ஆஃப்லைன்ல யூடியூப்ல யாராவது கேட்டாங்கன்னா கூட சமாதான கேடுகள், சமாதான குலைச்சல்கள் எங்கேயாவது இருந்தா இந்த செய்தியின் மூலமாய் அந்த வீட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே, சபைக்குள்ளே இயேசுவின் சமாதானம் கடந்து போவதாக. காரணம், சமாதானத்தை கர்த்தர் நதியை போல அனுப்புகிறார். சமாதானம் ஆறுக்கு ஒப்பிடல, சமாதானம் கடலுக்கு ஒப்பிடல, சமாதானம் நதிக்கு ஒப்பிட்டு இருக்குது. எப்படி நதி அமைதலா இருக்குமோ அதே போல தேவன் தந்த சமாதானமும் ஒரு அமைதலா இருக்கும். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒரு சமாதானம், எங்கள் அலங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இரண்டாவது, எல்லாரும் என்னைய பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் என்னை பாருங்க. ஏன் பேதுரு தூங்கினார்? யோவான் கடைசி அதிகாரத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னா பைபிள்ல, யார் இப்ப படிக்காதீங்க, வீட்டில் போய் படிங்க. பேதுருவுக்கும் இயேசுநாதருக்கும் ஒரு உரையாடல். என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே. என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே. என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. சரி, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஓ மேல நான் என் சபையை கட்டுவேன் பேதுருவேன். அவனிங்க சிறைச்சாலையில் படுத்துக்கிட்டு சொல்றாரு, ஒரு காலத்தில் உனக்கு வயசாகும். நான் சொல்றதெல்லாம் யோவான் 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகள் இருக்குது. இப்ப படிக்காதீங்க, வீட்டில் போய் படிங்க. ஒரு காலத்தில் உனக்கு வயசாகும், உன் அறையை இன்னொருத்தன் கட்டிவிட வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வரும். சிறைச்சாலையில் படுத்துக்கிட்டு யோசிக்கிறான், என் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, எனக்கு வயசாகுன்னு சொன்னாரே, ஆடுகளை மேய்க்க சொன்னாரே, ஆகவே என் மேலே ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறதுனால வாக்கு தத்தம் தான் நிறைவேறுமே தவிர இந்த சிறைச்சாலையில் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதுன்னு நிம்மதியாக தூங்கிட்டான். ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா இன்னைக்கு ராத்திரி தேவ பிள்ளைகளே? ஏரோதினுடைய சிறைச்சாலையை விட இயேசுவின் வாக்கு தத்தம் மகா பெரியது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. வாக்கு தத்தத்திற்கு மரணம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தத்துக்கு மரணம் இல்லை. அது இன்னைக்கு நடக்கலனா கூட என்னைக்கோ நடக்கும். உங்களை போல நம்ம போல ஒரு சின்ன ஒரு சர்ச்சுக்கு எனக்கு அது எத்தனையோ வருஷம் இருக்கும், எத்தனையோ வருஷம் இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்துக்கார ஒரு விசுவாசி ஐயா, அப்போதான் நான் என் பிரசங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் கூட ஆகலை. முதல் ஒரு பிரசங்கத்தை அந்த ஐயா திடீர்னு வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார். அநேக பேர் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, ஏராளமான பேருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்கிறாருன்னு ஒரு சின்ன கிராமத்துக்காரர் சொன்னார். ஆனால் அதை நான் நம்பலை. இவர் ஏதோ நம்மளை உற்சாகப்படுத்த சொல்கிறாருன்னு. ஆனால் இன்றைக்கி நான் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு போகும்போதும் அந்த ஐயாவை நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஐயா இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் மூலம் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் வாக்குத்தத்தத்திற்கு மரணம் இல்லவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை உண்மை உள்ளவர் என்று எண்ணி அதை நம்பி அனைத்து சாராளின் கற்பம் செத்து போனதை எண்ணாதிருக்க காரணம் என்ன தெரியுமா? சாராளின் கற்பத்தை விட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மகா பெருசு என்று நம்பினான். நான் சொல்றேன், என் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்தவத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், சபை நடக்காது, ஆலயத்தெல்லாம் பூட்டிடுவோம், மீண்டும் அந்த அரசாட்சி வந்தா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் தெரியுமா? இந்த கல்லில் மோதுகிறவன் ஒன்றுமில்லாமல் போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்த சபைகள் விரோதமாக யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. காரணம், இது மோகத்தினால் உண்டான திருச்சபைகள் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய அழைப்பினாலும் மகா பெரிய வாக்குத்தத்தத்தினாலும் மகிமையினாலும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு திருச்சபை இது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்திற்கு சொந்தமானவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தத்துக்கு சொந்தம். உங்க மேல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருந்தார்னா, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டே செய்வார். வேற யாரை கொண்டு செய்ய மாட்டார். இன்னும் சொல்ல போனா, நீங்க வழி தப்பி போனா கூட, அழைப்பு தவறாய் போனா கூட, ஆமென், உங்க இதயத்தை வேற மாதிரி நினைச்சா கூட, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அந்த தேவ திட்டத்தை சிறைச்சாலைக்குள்ளிருந்து கூட தேவன் வெளியே கொண்டு வந்து உங்களை கொண்டு செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மனசுக்குள்ள ஒரு சமாதானம், தலைமையில ஒரு வாக்குத்தத்தம் ஒருத்தனை சிறைச்சாலையில் நிம்மதியா தூங்க வைக்குது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவை இன்னைக்கு அதுதான். ரெண்டாவது, அந்த பேதுருவை குறித்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எவ்வளோ பிரசவம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தான் முதல் பாயிண்டில் வந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவது பாருங்க, அந்த 8ஆம் வசனம் பாருங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அப்போஸ்தலர் 12:8 பின்னும் தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு ஏன் பின்னே வா. கொஞ்சம் நல்லா கவனிங்க, நீங்கள் அப்புறமா எழுதுங்க. நான் பாயிண்டே சொல்ல, பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதுறீங்களா? என்ன எழுதுறீங்க? சரி, எழுதுங்க. கவனிங்க, இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இது நீங்கள் படிச்சீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இதில் என்ன பாஸ்டர் ஒரு பாயிண்ட் இருக்கா? கவனிங்க, அற்பத்தனமாய் தோன்றுகிற சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அப்போஸ்தலன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். பேதுருவே எந்திரி, பாதரட்சியை போட்டுக்கா, செருப்பு போட்டுக்கா, உன் வேஷ்டியை கட்டு, ஏன் பின்னாடி வா. நீ முன்னாடி போன கதவு திறக்காது, நான் முன்னாடி போனதான் கதவு திறக்கும். ஏன் பின்னாடி வா. பெரிய அப்போஸ்தலன் தான். ஆனா அந்த நேரத்தில் கூட அற்பத்தனமா தோன்றுகிற சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு தேவ மனுஷனை நீங்க இங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையாருக்கு தேவை, நமக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? என்னக்குனாலும் சரி, சின்ன சின்ன விஷயத்து கூட கீழ்ப்படுகிற இருதயம் கட்டாயம். கீழ்ப்படுகிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? சிலருக்கு வாழ்க்கையில் தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல், என்ன செய்ய போகிறது என்று தெரியாமல் நம்பி போனான். அதற்கு கீழே ஒரு பெரிய பேசிக் இருந்துச்சு, அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் 2 வகையா பிரிக்கலாம். எதிர்பார்த்து கீழ்ப்படிவது ஒண்ணு. ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் எதிர்பார்த்து கீழ்ப்படியல, எதையும் எதிர்பார்க்காம கேள்வி கேட்காம போன ஒரு அற்புதமான கீழ்ப்படிதல் அது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போட்டுக்கா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் என்னைக்கும் கீழ்ப்படுகிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக, இயேசுவின் நாமத்தினாலே. மேட்டிமையான எண்ணங்களை அல்ல, விட்டு கொடுக்கிற எண்ணங்களை தேவன் தருவாராக. பிடிவாதங்கள் அல்ல. நிறைய பேர் நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளா இருப்பாங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த உள்ளத்துக்குள்ள மாட்டிருக்க அந்த பிடிவாதத்தின் ஆவி, அந்த பிடிவாதங்கள இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ராத்திரி வெளியே போகட்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிடிவாதங்கள் விலகி எனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் துளிர் விடுவதாக இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய சின்ன ஊழிய அனுபவத்தில், நான் ரொம்ப சின்ன ஊழிய அனுபவத்தில் தான் இருக்கிறேன். என்னுடைய சின்ன ஊழிய அனுபவத்தில் பெரிய பெரிய தேவ மனுஷனோட ஊழியங்களுக்கு போய் சபையில் பிரசங்கம் பண்ணி பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், எத்தனையோ தேவ மனிதர்கள் கர்த்தர் அவங்கள வானளவு உயர்த்தி இருக்கிறார், நல்லா உயர்த்தி வச்சிருக்கார் தேசத்தில். ஆனால் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னும் அந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலுக்காகவே அந்த ஊழியங்களை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர், மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுனுடைய உள்ளத்தை ஏன் தெரியுமா பார்த்தாரு?
உன் சகோதரனுக்கு போய் பயிர்கள் எல்லாம் கொடுத்து பால் கட்டிகள்லாம் கொடுத்துட்டு வாங்கும்போது அவன் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆடுகளை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓடி போனதை அந்த தேவன் பார்த்தார். கீழ்ப்படுகிற உள்ளத்தை கர்த்தர் பேப்பார். யாரெல்லாம் கீழ்ப்படிய மறுக்கிறார்களோ அவர்களுக்குள்ள மறைமுகமான ஒரு பெருமையின் ஆவி இருக்கும் என்பதை நீங்கள் மறுத்துவிடக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெருமையின் ஆவிகள் அல்ல. அப்போஸ்தலனா இருந்தா கூட தூக்கத்துல கூட செருப்பு போட்டுக்கா, பாதரட்சி தொடுத்துக்கா, என் பின்னாடி வா, வஸ்திரத்தை போட்டுக்கான்னு சொல்லும் போது கூட சின்ன சின்ன அற்பத்தனமாய் தோன்றுகிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படியே கீழ்ப்படிஞ்ச அந்த பேதுருவின் வாழ்க்கையில ஒரு தெய்வீக தலையீடு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது இன்னொரு பேதுருவை குறித்து நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. ரொம்ப ரொம்ப என்னை கவர்ந்த, என்னை யோசிக்க வச்ச ஒரு வார்த்தை 9வது வசனம் பாருங்க. அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று 9 பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல், எல்லாரும் அந்த கடைசி வார்த்தை சேர்ந்து படிக்கலாமா? தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக. கொஞ்சம் கோச்சிக்காம மறுபடியும் ஒரு தடவை படிச்சிருக்கோம் பார்க்கலாம். தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக. தான் ஒரு தரிசனம் பாங்க. ஒரு காலத்தில் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத ஒரு பேதுரு, கெத்செமனே தோட்டத்தில் வேர்வையின் பெருந்துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளா மாறுது இயேசுநாதருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் கூட விழித்திருந்த ஜெபிக்க கூடாதா பேதுரு? முடியல ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பேதுரு இன்னைக்கு டெய்லி அவன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை விஷனபலா தரிசனமா பார்க்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு பேதுருவை நீங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபை எதற்கு என்று கேட்டால், கிறிஸ்து எதுக்குன்னு கேட்டா, பைபிள் எதுக்குன்னு கேட்டா, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்குத்தான் இந்த கனமுள்ள ஊழியத்தை கர்த்தர் எங்க கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க ப்ளீஸ். எனக்கு அந்த வார்த்தை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி போட்டுச்சு. சபிச்சான், சத்தியமான தொடங்கினா, மறுதளிச்சான், ஒரு பொண்ணுக்கு முன்னாடி இவன் காட்டி மறுதளிச்சான். அப்படிதான் பேதுருவை குறித்து நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, இவன் சபிக்கிறவன் கிடையாது, சத்தியம் பண்றவன் கிடையாது, மறுதளிக்கிறவன் கிடையாது. இன்றைக்கு டெய்லியும் தன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தரிசனங்களா பார்க்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமான ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு பேதுருவை நீங்க இங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம், மாசத்துக்கு மாசம் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க, முன்னேறீங்களான்னு கேளுங்க. குண்டாகிறீங்க, முன்னேறீங்களா? ஐயா, உங்களை திட்டும் போது எப்படி பொறுத்துக்கிறீங்க? அதுல உங்க முன்னேற்றம் இருக்குது. நீங்க தவறா புரிந்து கொள்ளும் போது எப்படி இருக்கிறீங்க? அதுல உங்க முன்னேற்றம் இருக்கிறது. நீங்க கடினமா நடத்தப்படும் போது எப்படி இருக்கிறீங்க? அதுல உங்க முன்னேற்றம் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகிப்புத்தன்மை ஒரு முன்னேற்றம். நீங்கள் சகிக்கிற சகல பாடுகளிலும், தெசலோனிக்கி விசுவாசிக்கு எழுதுகிறார் பவுல், நீங்க படுகிற உபவாசம், நீங்கள் படுகிற உபத்திரவம், நீங்க சகிக்கிற பாடுகளை சகித்திருக்கிறீர்களே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில முன்னேற்றம் அதுதான். மெச்சூர்டான கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்குவப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? என்னை திட்டுனாலும், நீதிமான் தயவா கொட்டினாலும் அது என் தலைக்கு என்னவாத்தது போல இருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சர் கொட்டிட்டா உடனே சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட சண்டைக்கு போகிற ஆட்களாக இருக்கிறாங்க. எதுக்கு என் பிள்ளைய கூட்டுன்னா, நான் என் பிள்ளை அவ்வளோ தூரம் மட்டமா கொட்டிட்டேன், கொட்டு வாங்குற பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் சர்ச்சில் நான் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது தெய்வானன்னு ஒரு அக்கா, எப்படி தெரியுமா கொட்டும்? அடிக்கிறதோட கொட்டுறது ரொம்ப வலிக்கும். கொட்டு ஆணுங்களுக்கு தெரியும். டக்கு 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 டக்குன்னு கொட்டும். நாங்கள் போய் யாருக்கிட்டையுமே சொல்லலை, சொல்ல மாட்டோம். சண்டே ஸ்கூல் டீச்சர் கொட்டுறது கூட பிரச்சனை பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குற ஆட்கள் இருக்காங்க. ஏன்? ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் மெச்சூர்டு இல்லை.
மூடி மறைக்க வேண்டிய காரியங்களை கூட மூடி மறைக்காம ஊதி தள்ளுகிறோம். மெச்சூர்ட் இல்ல. விழுந்து போன விஷயங்களை விஷயமாக்குகிறோம். மெச்சூர்ட் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்களா, தரிசனம் காண்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் என்ன க்ரோயிங் பாருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முன்னேறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் சிலர் திரும்பி பார்க்குறேன், ஆரம்பிச்ச இடத்துல இருக்கிறாங்க, இன்னும் குறை பேசிக்கிட்டு, இன்னும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு, இன்னும் நக்கல் நையாண்டி பேசிட்டு, இன்னும் கேலி பேசிக்கிட்டு, இன்னும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு, இன்னும் தேவையில்லை இப்படி நக்கல் நை இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் சிலரை பாருங்க, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் பண்ண வேண்டிய தூரத்தில் வெகு தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க நிற்காதீங்க, தரிசனம் காண்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை உயர்த்துங்க என்று பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லைஃப்ல முன்னேறுங்க பிரதர், ஸ்பிரிச்சுவலா முன்னேறுங்க சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்பிரிச்சுவலா அவன் வாழ்க்கையில் நடக்கிறத ஒரு இது இன்னைக்கு நான் பார்த்த தரிசனமா, இன்னைக்கு கர்த்தருக்கு தந்த ஒரு தரிசனமா, அது டே பை டே நாளுக்கு நாள் அது அவன் வாழ்க்கையில நிறைவேற்றிக்கிட்டே இருந்துச்சு. தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். வேற மாதிரி யோசிக்கிறோம். என்னைக்கு தெரியுமா, பேதுருவை பாருங்கம்மா, அந்த பழைய சுபாவம் எதுவும் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் ஒரு தரிசனம் காண்கிற அளவுக்கு வாழ்க்கையில என்ன பெரிய முன்னேற்றம் பாருங்க. சபையில ரொம்ப நாளா இருக்கிறீங்களா, பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், பொறுத்து கொள்ளணும், தன்மையா இருக்கணும், அன்பா பழகணும். பட்டு பட்டுன்னு பேசி அநேகருடைய எதிர்ப்பை சம்பாரிச்சு கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு வாய் தான் நிறைய பேருக்கு பிசாசாவே இருக்கு. வாயை காக்கிறவன் முடிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வாயை காக்கிறவன் ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்காரு சாலமோன, பிராணனை காக்கிறான்னு. நான் ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் வாயை காக்கிறவன் உசுரை காக்கிறான்னு அர்த்தம். இப்போ வாய்க்கும் உசுருக்கும் சம்பந்தம் இருக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்க சத்தமா. வாய்க்கும் உசுருக்கும். ஒரு வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வராதவர் வந்தார். எப்படி தெரியுமா வந்தார்? அந்த அம்மா ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிட்டு டக்கு 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 டக்குன்னு பேசிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அம்மா, யாரும் பேச முடியாது, மூச்சு விடாமல் பேசும். ஃபோன் பேசுனா கூட அடுத்து ஒரு பதிலை வாங்கவே. அந்த மாதிரி ஒரு அம்மா ஆலயத்துக்கு வந்து சபையை வந்து சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுருச்சு. பேச்செல்லாம் குறைஞ்சிருச்சு. வீட்டுக்காரர், சரிங்க, ஆஃபீஸில் வந்துட்டு இருக்கீங்களா, வாங்க. அவனுக்கு ஆச்சுட்டே, இது என் மனைவி தானா இல்லை வேற எவ்வளோ பேசுகிறாளான்னு ஒரு சந்தேகம். என்ன ஆச்சு? ஒரு கேர்சலில் போய் உட்காந்து சத்தியத்தை கேட்டு அந்த வாயை பற்றி எனக்கு பிரசங்கத்தை கேட்டு, சரி இப்படிலாம் இருக்குதா, இப்படிலாம் வாழலாமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா அப்படின்னு தன் ஜீவியத்தில் மாற்றம் வந்த உடனே அந்த புருஷனும் சர்ச்சைக்கு வந்து உக்காந்துருக்கிறாரு. இவன் வாய்க்கு பயந்தே நான் பேசாமல் இருந்தேன், இந்த வாயை ஒருத்தர் அடைச்சிருப்பாருன்னா அவர் அல்லவா தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தால் சொல்லுங்க, உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, யாரையோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமிலி கேம்பில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிருந்து வீட்டுக்காரரு, உனக்கு தாண்டி அப்படிங்கிறார். அங்கிருந்து மனைவி, உனக்கு தாயா. நான் இதை பார்த்துட்டு உங்க 2 பேருக்கு தான். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் கதை அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுவீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பேதுருவை பார்த்து சேஞ்ச் ஆகட்டும். தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். எத்தனை வருஷம் 10 நிமிஷம் ஜெபத்தில் வண்டி ஓடிட்டு இருப்பீங்க? எத்தனை நிமிஷம் 1/4 மணி நேரம் ஜெபத்தில் வண்டி ஓடிட்டு இருப்பீங்க? என்னைக்கு அந்த கரையோரம் நின்றுட்டு இருப்பீங்க? ஆவிக்குரிய ஆழத்துக்கு வர வேண்டாமா? தரிசனம் பார்க்கிற எல்லைக்கு வர வேண்டாமா? தேவ கிருபையில சிந்திக்கிற கிருபைக்கு நம்ம வர வேண்டாமா? இன்னும் நிறைய பேருக்கு பைபிள் தெரியலையே, வேதாகமம் தெரியலையே. சபையின் மூப்பருடைய பையனை கூப்பிட்டு, தம்பி பைபிளோட இண்டெக்ஸ் சொல்லு, அட்டவணையை சொல்லுன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், அழகா சொன்னான். ஆதியாகமம், யாத்ராகமம்,
லேவியராகமம் என்னாகுமோ ஏதாகுமோ போய் உட்காந்துக்கிட்டான். சபைக்கு வரவன் தான், இண்டெக்ஸ் தெரியல, அட்டவணை தெரியல. என்ன ஒரு பரிதாபம்! ஏன் முன்னேற்றம் இல்லை? அந்த முன்னோக்கி செல்றதுக்கு இதுல இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல தெரியலையே. ஒரு புது ஆத்மாவுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல தெரியலையே. சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க கூப்பிடுறீங்களே, அவங்க எதுக்குங்க சர்ச்சுக்கு வரணும்? இல்லை எங்க பாஸ்டர் சொன்னாருங்க அதனால வரணும். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்குமா சர்ச்சுக்கு வரீங்க? அந்த அம்மா சொன்னிச்சு பாருங்க ஒரு பதில், நான் சர்ச்சுக்கு வரல, அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு சார், அதனால சர்ச்சுக்கு வரேன் சார். ஒரு காஸ்பல் தெரியலையே. ஏன்? அந்த முன்னேற்றம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டோம். கர்த்தர் சொல்றாரு, நீ உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சா அந்த தரிசனத்தின் ஆவி, அந்த கிருபை வரங்களை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி உனக்கு தருவார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சராசரியான கிறிஸ்தவனா வாழாத இயேசுவை அறிவிக்கிற நிரூபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளால் இந்த வருஷத்துல எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. சொல்லுங்க, நிரூபிக்கணும்ல. ஒரு காலத்தில் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு சமயம் இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு இருக்கிற கிருபை வரங்கள் இயேசுவை நிரூபிக்க வைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தான் ஒரு தரிசனம் காண்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன ஒரு பெரிய முன்னேற்றம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை, பேதுருவுக்கு தந்த அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவாராக இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். எல்லாருக்கும் திருநெல்வேலி பக்கத்தில் 3 அடப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? 3 அடப்பு தெரியுமா? பரவாயில்ல. காரியாபட்டி பக்கத்தில் சித்து 3 அடைப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. திருநெல்வேலி பக்கத்தில் 3 அடப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. நமக்கு 3 அடப்பு இருக்கு. இந்த 3 அடப்பு அடைக்கிறதுக்குள்ள கர்த்தருக்காக எதையாவது செஞ்சிடணும். ஒன்று, ஒரு காலத்தில் கண் அடைஞ்சிடும், தெரியாது, வெள்ளை எழுத்தும் தெரியாது, ஏற்றுக்கிற ஆளும் தெரியாது. யாரு பாஸ்டரா? வாங்க வாங்க. இந்த கண்ணை அடையிறதுக்கு முன்னாடி இந்த வேதாகமத்தை எத்தனை தடவை படிக்க முடியுமோ அத்தனை தடவை படித்து முடிச்சிடணும். ஆமாம் சொல்லுங்க. காவல் கிணறு பக்கத்தில் ஐபிசி கன்வென்ஷன் பேச போயிருந்தேன். திறந்தவெளி கூட்டத்தில் ஒரு ஐயாவை கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த ஐயா பேர், ஐயோ எனக்கு பேர் தெரியலையே, இந்த ஐயா பேருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐயா ஒரு பெரிய ரெக்கார்டு பாஸ்டர். என்ன ரெக்கார்டு தெரியுமா? 374 தடவை பைபிள் படிச்சிருக்கிறாராம். எத்தனை தடவை? 374. வயசாகி போச்சு, 74 வயசாச்சு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு சலிக்கலையா? சலிக்கல பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் எனக்காக எழுதின வார்த்தை 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 நினைச்சு 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 படிச்சுட்டு இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். 2 கண்ணை எதுக்கு தேவன் தந்திருக்கிறார்? உருளைக்கிழங்கு மாதிரி பைபிளை படிக்கிறதுக்கு தான், செல்ல நோண்டுறதுக்கு இல்லை. என்ன சத்தத்தை காணோம்? 2 கண்ணு உருளைக்கிழங்கு மாதிரி வச்சிருக்கீங்களே, என்னத்துக்கு? கண்மை போடுறதுக்கா? உட்கார்ந்து வசனத்தை படிக்கிறதுக்கு. இந்த அடப்பு அடைக்கிறதுக்குள்ள இன்னொரு அடப்பு இருக்குது. அது என்ன அடப்பு தெரியுமா? காதடைப்பு. என்ன சொன்னீங்க? கேட்கல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இந்த காதை அடைக்கிறதுக்குள்ள எவ்வளவு தூரம் வசனம் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் வசனம் கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வருது. அந்த பஞ்ச காலத்துல தேவையான தானியத்தை இதயத்துல சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த பஞ்ச காலத்துல தேவையான வார்த்தைகள் எனக்குள்ள பஃபுலாய் வந்துகிட்டே இருக்கும். 3வது ஒரு அடப்பு இருக்கு, வாயடைப்பு. நல்லா பேசுற நீங்க ஒரு காலத்துல பேச முடியாது. இன்னைக்கு மூச்சு முட்டை பேசுறீங்க, ஒரு காலத்துல வாயில் இந்த வார்த்தை. இன்னைக்கு நான் இவ்வளவு சத்தமா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் வருஷமாய் போச்சுன்னா என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கே 5 நிமிஷம் ஆயிரும். கூடி வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். 10 நிமிஷம் முடிஞ்சு. நாம் வேதத்தை திறந்து ஒரு அதிகாரத்தை படித்து 15 நிமிஷம் போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். முடிஞ்சு
முதல் பாயிண்ட் அரை மணி நேரம் ஆயிரும். ரெண்டாவது பாயிண்ட், ஏன் வயசாக ஆக 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 வாய் என்ன செஞ்சிடும்? அடைச்சிரும். இந்த 3 அடப்பு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்சு அடைப்புல அது எப்போ வருதோ தெரியல, அதை விடுங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த கண் அடைகிறதுக்குள்ள, காது அடைகிறதுக்குள்ள, வாய் அடைகிறதுக்குள்ள கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யணும். பேக் பெயின் தாம்மா, நான் இங்கே வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிவிட்டு இன்னும் வலிதான் இருக்குது. காலையில் எந்திரிச்சு 1/2 மணி நேரத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி ரணமாக வலிக்கும். டெய்லியும் கூட்டம் இருக்குமா, ஒவ்வொரு நாளும் ஓடுறேன். சில நேரம் வீட்டுக்கு நான் திரும்பி போகிறதுக்கு 10 நாள் ஆகுது. டெய்லியும் ஓடுறேன், ஓடிட்டே இருக்கிறோம். ஏன்? எதனால? இந்த வருஷத்துக்கு அவ்வளோதான், இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, ஓடிட்டே இருக்கிறோம். நாங்கள் ஏன் ஓடுறோம்? இதெல்லாம் ஒரு காலத்தில் அடைகிறதுக்கு ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சிடணுங்கிற ஒரு ஏக்கம் தான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஓடுறதுனால எத்தனையோ சபைகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ சபையில் ஒன்றுக்கும் இல்லாத இருக்கிற ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துக்காக எழும்பி இருக்கிறார்கள். அப்படிலாம் ஓடுறதுனால எத்தனையோ ஊழியங்களை கர்த்தர் உயிர்ப்பிச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அடையிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணுங்கிற அந்த வேகம், உத்வேகம் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேதுருவின் இதுவரைக்கும் நம்ம பேதுருவை தான் கவனிச்சிருக்கிறோம். வாக்குத்தத்தம் உள்ள பேதுரு, சமாதானம் உள்ள பேதுரு, கீழ்ப்படுகிற ஒரு பேதுரு, தரிசனம் காண்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் உள்ள ஒரு பேதுரு. இந்த பேதுருவின் வாழ்க்கையில ஒரு தெய்வீக தலையீடு. இப்ப கர்த்தர் தலையிடுகிறார் இவன் வாழ்க்கையில. 5 அற்புதங்களை வேக வேகமா சொல்லி நான் உங்களை வேகமா வீட்டுக்கு அனுப்ப போறேன். சீக்கிரமா கூட்டம் முடிஞ்சிடும், அதனால சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசுரத்தஞ்சயம் 1. எப்படி எழுத போறீங்க? எழுதுறவங்க தேவன் தலையிட்டால் அப்படின்னு எழுதிக்காங்க. 1. 7ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே பார்க்கலையோ வசனத்தை? ஓகே, ரைட். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நம்பர் 1 தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தலையிடும் போது வெளிச்சம் பிரகாசிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுநாதர் யாரு? தேவன் யாரு? புனையப்பட்டவரா? கற்பனை கடவுளா? இல்லை, அவர் வெளிச்சத்தின் தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஐயா அம்மா, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இருளின் தேவன் அல்ல, நாம் இருளானவர்களும் அல்ல. அவர் வெளிச்சத்தின் தேவன். அவர் வருகிற இடம் வெளிச்சம், வருகிற வீடு வெளிச்சம், வருகிற சிறைச்சாலை வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. ஆகவேதான் பவுல் ஜெபிக்கிறாரே, உங்கள் மனது பிசாசு இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க கூடாதபடிக்கு பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள போச்சுன்னா இருளா இருக்கிற இருதயங்கள் இந்த சுவிசேஷ வெளிச்சத்தினால அது சுகமாய் மாறுகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிவகாசியில இந்த சர்ச் ஆஃப் காட் ஆனிவர்சரி நான் பேச போயிருந்த போது இங்க முன்னாடி இதே போல ஒரு நல்ல ஒரு சகோதரன் கையில நிறைய மோதிரங்கள், செயின், ஒரு பார்க்கவே பயங்கரமான ஒரு ஐஸ்வர்யவான். அவங்க அம்மா, அவங்களுடைய மக ஒரு டாக்டர், புதுசாக வந்திருக்கிறாங்க. நல்ல பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாரு. எனக்கு 2 நிமிஷம் டைம் கிடைக்குமான்னு கேட்டாரு. அந்த 2 நிமிஷத்துல சாட்சி சொன்னாரு, நான் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவன், நகை தொழில் செய்கிறவர்கள், சிலை சிற்பங்களை வடிக்கிறவர்கள், இதுதான் எங்கள் வேலை. நான் ஒரு பெரிய நகைக்கடை ஓனர். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க ஒரு போதகர் மைக்கு பிடிச்சி சொன்னார், இயேசு உயிரோடு இருக்கிறார், ஆகவே நானும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு.
ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கு ஒரு தெய்வத்தை காரணம் காட்டுகிறார்களே, அப்படி என்றால் இவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ளவரா என்ற எண்ணம் எனக்குள் வந்து அந்த வேதாகமத்தை வாங்கி வாசித்த பிறகு இவ்வளவு நாள் இந்த தெய்வத்தை அறியாமல் போய்விட்டோம் என்று சொல்லி அந்த புதிய ஏற்பாடை முழுவதும் படித்தேன். பக்கத்தில் இருக்கிற திருச்சபைக்கு போனேன், ஆண்டவரை ஆராதிச்சேன், தேவனுக்குள்ள வந்தேன். அக்டோபர் 1ஆம் தேதி எனக்கு ஞானஸ்நானம், எனக்காக ஜெபிங்க. இன்னைக்கு தான் இந்த இயேசு யாருன்னே தெரியுது. எனக்கு இந்த இயேசுவை குறித்து சொன்னதெல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டாங்க, வேற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவர் வெளிச்சத்தின் தேவன், மனுஷனுக்கு வெளிச்சத்தை தவிர யாருமே சொல்ல, நானா கண்டுபிடிச்சேன் அவர் வெளிச்சத்தின் தேவன் என்று. சிலைகளை செய்து நகைகளை செய்து வடிவமைக்கிற ஒரு சிற்பாசாரி, அவன் மனசுக்குள்ள இந்த கிறிஸ்து வெளிச்சமா போனோன்னு அவருக்குள்ள அந்த இருள் வெளியில போய் அவர் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டார். இன்னைக்கு ஒரு பெரிய சபையின் தூணா மாறிட்டாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் அல்ல, இந்த உலகத்திற்கே இயேசு ஒரு வெளிச்சம். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இருளா தானே இருந்தோம். எபேசியர்ல பவுல் எழுதுறார் பாத்தீங்களா, முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள், இனி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த காலம் அந்தகாரம், நிகழ்காலம் வெளிச்சம், எதிர்காலம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கடந்த காலம் எப்படி இருந்து கவலை இல்லை, ஆனா கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவன் நம்மளை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரத்தம் ஜெயம். என்ன அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரம்மா? யாரையா? வெளிச்சம். பைபிள் பாருங்க, வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, சில பேர் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. காரணம், இந்த வெளிச்சத்தை அறிந்தவர்கள் அவர்கள், இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை அறிந்தவர்கள் அவர்கள். இந்த வெளிச்சத்தை அவங்களால சொல்லாம இருக்கவே முடியாது. ஆகவேதான் பிசாசு சபைகளை கட்ட விடுறதில்ல, ஊழியம் செய்ய விடுறதில்ல, ஆட்களை அடிக்கிறான், ஆலயங்களை இடிக்கிறான். ஏன்னா இது தேசத்துக்குள்ள பரவ பரவ போக போக மனுஷனுக்குள்ள காணப்படுகிற இருள்கள் எல்லாம் விலகி இந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள போய் அவன் நல்லா இருவான் தெரிஞ்சு, பாவம் செய்ய மாட்டான், அசுத்தம் செய்ய மாட்டான், அவன் நல்ல பரிசுத்தமா ஆழ்வான் தெரிஞ்சு இந்த பிசாசு பல தடைகளை உண்டு பண்ணுகிறான். இந்த நல்ல வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடிக்கு இந்த பிசாசு எத்தனை தடைகளை பண்ணினாலும் அதையும் தாண்டி இந்த ஜனங்களுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வெளிச்சங்கள் மறைக்கப்படலாம், இந்த வெளிச்சங்கள் மறுக்கப்படலாம். காலம் ஒன்று வருகிறது, எழுப்புதல் என்று ஒன்று வருகிறது. அன்னைக்கு வரும்போது இந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். இந்த வெளிச்சம் அநேக இருளுக்குள் இருக்கிற மனிதர்களை மீட்கும் வல்லமை உள்ளது. சிறைச்சாலைக்குள் இருக்கிற ஒரு பேதுருவுக்கு தேவனுடைய வெளிச்சம் வந்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப கர்த்தர் தலையிட்டார்னா என்ன பிரகாசிக்கும் சொல்லுங்கம்மா? வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரகாசிக்கும்? வெளிச்சம். ரெண்டாவது அதே வசனத்தை நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சொல்லுங்க, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து, இந்த சங்கிலி சாவி ஏரோது கையில் இருக்கு. இந்த சங்கிலியில ஏரோதின் முத்திரையும் இருக்கு. ரைட், முத்திரை இருக்கு, சங்கிலி அவன், சாவி அவன்கிட்ட இருக்கு, சங்கிலியோடு இருக்கிறான். தேவன் தலையிட்ட உடனே அந்த வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு. அந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய தலையீடு வந்து இந்த சங்கிலிகள் லேட்டால உடனே கீழே, சொல்லுங்க பக்கத்தில், சங்கிலி எல்லாம் கீழே விழுவும். சொல்லுங்க, சங்கிலி எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்றா இருக்கும். கழுத்தில் போட்டிருக்கீங்களே பாருங்க, எப்படி இருக்கு சங்கிலி? அவ்வளோ பெரிய சங்கிலியே கீழே விழுந்துருச்சு. ஆனால் அந்த கழுத்தில் இருக்கிற சங்கிலி கீழே விழவே மாட்டுக்கு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா சத்தியத்தை? கன்னியாகுமரியில் ஒரு அம்மா இரவு ஜபத்தை முடிச்சுட்டு போச்சு. ஒரு ஓரமாக உட்காந்துருந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த திருட்டு கும்பல் ஒரு கருப்பு கம்பளி போட்டு பொத்திட்டாங்க. அல்லேலூயான்னு கத்திருச்சு அந்த அம்மா. இன்னொருத்தன் சொன்னா, அந்த அம்மாவை வெற்றுடா,
அதுகிட்ட ஒன்றும் இருக்காது அப்படின்னா. நம்மக்கிட்ட ஒன்றும் இருக்காதுன்னு திருடனு கூட தெரியும், அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா விட்டுட்டு அதுகிட்ட ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய தலையீடு பார்த்தீங்களா சார்? ஐயா கொஞ்சம் நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலாக வசனத்தை பாருங்க. ஏரோதுவின் சங்கிலியாக இருக்கலாம், சாவி அவன்கிட்ட இருக்கலாம். கர்த்தர் தலையிட்டார்னா எவன் அனுமதியும் தேவையில்லாமல் அந்த சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால கீழே விழும். கரங்களை உயர்த்தி ஆமென். மனிதனை பூட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள், ஆமென், மனிதனால் மனிதனை ஏற்படுத்தி கொண்ட சங்கிலிகள், அரசாங்கம் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொண்ட சங்கிலிகள், ஊழியத்துக்கு விரோதமாக பூட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள், எங்கேயோ பண்ற ஒரு ஜெபம், எங்கேயோ பண்ணுகிற ஒரு துதி, எங்கேயோ ஏறெடுக்கிற ஒரு ஜெப விண்ணப்பங்கள், அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால கீழே விழட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆழமா யோசிக்க வச்ச ஒரு வசனம். உடனே சங்கிலிகளை என்ன செஞ்சிச்சு? கீழே விழுந்துருச்சு. இந்த கூட்டத்துக்கு பிறகு நிறைய கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் எல்லாம் கீழே விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுக்குள்ள கூட மனத்தாங்கல் என்ற ஒரு சங்கிலி இருக்கும் என்றால் அதிலிருந்து கூட கர்த்தர் என்னை விடுதலையாக்குவாராக இயேசுவின் நாமத்தினால. என்னை கர்த்தர் விடுதலையாக்கி இந்த சங்கிலியிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். உடனே சங்கிலிகள் அத்தனையும் கீழே விழுந்துச்சு. தொன்று தொட்டு வருகிற சாபங்கள் என்ற சங்கிலியா இருக்கலாம், அது இயேசுவின் நாமத்தினால கீழே விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, மரித்து போன ஒரு மனுஷனுடைய சரீரத்தை தொட்டாரா பாடையை தொட்டாரா? சொல்லுங்க. தேங்க்யூ. யாரைத்தான் தொடணும்? யாரைத்தான் தொடணும்? சரீரத்தை. எதைத்தான் தொட்டாரு? ஏன் ஆண்டவர் பாடையை தொடுறார் தெரியுமா? இந்த பாடையை தொடாமல் இருந்திருந்தார்னா இந்த பாடையில் இவங்க அப்பா வந்திருப்பான், இவங்க மூதாதையர்கள் வந்திருப்பாங்க. அந்த பாடையை தொட்டதுனால இந்த பாடையை நான் இன்னைக்கு தொடுறேன். ஏன் தெரியுமா? இந்த அடிக்கடி சாவு என்கிற அந்த மரணத்தின் ஆவி இந்த பாடையை தான் பிடிச்சிருக்கு. இந்த பாடையை விட்டு விலகட்டு இயேசுவின் நாமத்தினால என்று ஆண்டவர் பாடையை தொட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. என்ன தொட்டாரு? பாடையை தொட்டார். தேவன், நான் ரொம்ப நாளா யோசிச்சேன், இதை ஒரு மனுஷனை தானே போய் தொடணும், செத்து போன ஒரு மனுஷன் தான். இந்த பாடையை தொட்டு வாலிபனே விழுந்துரு, இனி இந்த பாடை உனக்கு சாபமா இருக்காது. இந்த பாடங்கிற உங்க குடும்பத்தையே இந்த சங்கிலி என்ன செய்யாது? கட்டாது. உங்க பொருளாதாரத்தை சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருக்கா, நல்லா முன்னேற முடியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி அந்த பொருளாதார தடைகளை உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சில பேருக்கு எத்தனை சம்பாதிச்சாலும் கையில நிக்கிறது இல்லை, பொத்தலான் பையில போட்டது போல போகுது. அந்த சங்கிலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ராத்திரி விழட்டும். சில பொருட்களை வாங்க முடியல, நல்ல நிலங்களை வாங்க முடியல, வீடுகளை கட்ட முடியல, நல்ல இடத்துல குடியிருக்க முடியல, ஒரு பொருளை வாங்க முடியாதபடிக்கிற பல சங்கிலிகள் இந்த கூட்டத்தின் கடைசி நாள்ல இயேசுவின் நாமத்தினால கீழே விழட்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் குடும்பத்தை பிடிச்சு இழுக்கிறதான அந்த தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் கீழே விழட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு அந்த சங்கிலி யார் போட்டிருந்தா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆட்கள் போட்டதா இருக்கலாம், அந்த சங்கிலி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கீழே விழட்டும். மூணாவது ஒரு அற்புதத்தை பாருங்க. இன்னும் 3 அற்புதங்களை சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆவியில் நிரம்பி கண்ணை மூடி வேதாகமத்தெல்லாம் கீழே வச்சுட்டு உங்களை மறந்து சத்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க. இந்த அற்புதங்கள் எல்லாம் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது அங்க பாருங்க, அந்த வசனத்தை, அந்த 10ஆம் வசனத்தை, முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில வந்தபோது எல்லாரும் சொல்லுங்க, அது தானா அவர்களுக்கு திறவுண்டது. சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்தில் கைப்பிடிச்சு, தானா திறக்கும். எப்படி திறந்துச்சா? தேவ தலையீடு தள்ளி தள்ளி வைக்கிறது இல்ல, தானா திறக்குது. பாருங்க, விசுவாசிக்கிறீங்களா? எதுலெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கிறீங்களோ
அந்த ஸ்ட்ரகுளான அத்தனை காரியத்திலும் ஒரு தெய்வீக தலையீடு வந்தா தானா திறக்கும் இயேசுவின் நாமத்தில். ஊழியம் எப்படி தெரியுமா? ஒரு காலத்தில் நம்ம போய் ஊழியம் செய்வோம், ஒரு காலத்தில் கத்த ஆத்துமாக்களை தானா திருச்சபைக்கு தேவன் கொண்டு வருவார். தானா வரும், தானா வரும். எப்படி வரும் தெரியாது, தானா கொண்டு வருவார் கத்தர். மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துச்சு. வீட்டுக்காரன் அடிக்கிறான் பாஸ்டர், அப்படி சர்ச்சுக்கு வந்துச்சு. ஏஸ்கோயில் போய் ஜோமன் மோதிரத்தை கண்டுபிடிக்க ஆண்டு உனக்கு உதவி செய்யார் அப்படி சொன்ன உடனே என் மோதிரத்தை கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி ஒரு ஜோமன் விடுங்கன்னு வந்துச்சு. அந்த அம்மா போய் ஒரு சோலையம்மாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க கத்தர் உதவி செய்வீரா. ஜெபிச்சு அனுப்பின சாயங்காலமே மோதிரம் கிடச்சிருச்சு. என் மோதிரத்தையே கண்டுபிடிச்சி ஏசுநாதர் எவ்வளோ உண்மை உள்ளவன்னு சர்ச்சைக்கு வந்துச்சு. ஆண்டவர் ஆராய்ச்சிச்சு, சத்தியத்தில் பலப்பட்டுச்சு, ஞானசம் எடுத்துருச்சு. இன்றைக்கி மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து கத்திர 4 பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க. மோதிரம் காணன்னு வந்தது. தானாக வரும், மோதிரங்கள் காணாமல் போவதாக லேலையர் சொல்லுவார்கள். எங்கள் சபையில் இன்றைக்கி லிவிங் டெஸ்டிமனியாக இருக்கிறாங்க அவங்க. இது எங்கே நிற்க போகுதுன்னு பெரிய பெரிய வியாதி சுகமானவங்க கூட சர்ச்சை பக்கம் வரல. மோதிரம் காணுன்னு சொல்லி ஜெபிக்க நைட்டியோடு வந்து அழுதுகிட்டு நிற்கிது. சாமணி மோதிரத்தை காணு சார், ஆண்டவரே இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கப்பா. அதுக்கப்புறமா போய் இப்போ ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இப்போ வீட்டை தேடணும், 2வது ஜெபம் பண்ணி வீட்டை தேடணும்னு கிடைச்சிருச்சு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கழுதையை காணாமல் போய் ஒருத்தர் ராஜாவானாங்க மாதிரி மோதிரத்தை காணாமல் போய் ஒரு அம்மா இயேசு விசுவாசியை மாறிடுச்சு பாருங்க. தானா வரும். நான் இன்னைக்கு ராத்திரி வார்த்தைகளை விதைச்சிட்டு போறேன், தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன். சில விஷயங்களை உங்களுக்கு தானாய் திறப்பத உங்கள் சொந்த கண்களை பார்க்கும்படி ஆண்டவர் உதவி. கடினமானதெல்லாம் தானா திறக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கடினம்னு சொல்லி நீங்க பாண்டேஜா இருக்கு பாஸ்டியா, இது பெரிய கடினமா இருக்கு, இதெல்லாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற அத்தனை சிறைச்சாலை கதவுகளும் கர்த்தர் எனக்காக தானா திறப்பார் இயேசுவின் நாமத்தினால. கடினங்கள் கர்த்தருக்காக தானாய் திறக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லம் இருக்கு. பேசும்போதே ஆவியில நிறைஞ்சு சொல்றேன். சிலர் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களே, அதெல்லாம் தானாய் திறப்பதை நீங்க பார்த்து இந்த திருச்சபையில சாட்சி சொல்லுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு நிச்சயம் இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய மகிமை நிச்சயம் காண்பார்கள். அது ஒரு திருமணத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், அது என் சரீரத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், அது என் சொத்துக்கள் நிறைந்த பிரச்சனையா இருக்கலாம், அது இன்னும் பலதரப்பட்ட காரியங்கள் உள்ளடக்கியதா இருக்கலாம். எதோ இருந்தாலும் சரி, நீங்களா முடிவு கட்டு கடினமானதெல்லாம் தேவனால திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடினமான இடத்துல மோசையை கர்த்தர் வளர்த்தார். என்னைக்குமே பாத்ரூம்ல குளிக்கிறவ அன்னைக்கு திடீர்னு நதியோரத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே பிசுனும் கீழும் பூசி என்ன பெட்டி, அந்த பெட்டிக்கு பேரு மோசையை வச்ச பெட்டி. என்ன பெட்டி? நாணல் பெட்டி. ஏன் தெரிஞ்சு கொண்டாங்க தெரியுமா? அந்த நதியை கீழே இருக்கிற முதலைக்கு பிடிக்காத ஒரு வாசம் நாணலின் வாசம். நாணல் வாசம் முதலைக்கு என்ன செய்யாது? பிடிக்காது, அதை கண்டாலே ஓடிடும். அதனால தான் நாணல் பெட்டியை செஞ்சு, முதலைகள் நிறைந்த நதி அந்த நதி, மோசை விடப்பட்ட நதி, அந்த முதலைகளை விட முழுங்கி விடக் கூடாது என்பதற்காக நாணல் பெட்டியை பிசுனு கீழும் பூசுறா. அந்த முதலைக்கு பிடிக்காத வாசனை. அப்படி மோசை பாதுகாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறான் நைல் நதியில. அவனுக்காக ஒரு அரண்மனையை கர்த்தர் தானாய் திறந்தார். நல்லா கவனிக்கணும். ஆவியில வசனத்துல எல்லா ஆண் பிள்ளையும் செத்து போக இந்த ஆண் பிள்ளைக்காக ஒரு அரண்மனை தானாய் திறக்கிறது. வளர்ப்பதற்காக, அரண்மனைக்காக வளர்க்கப்பட்டவன் அல்ல, எகிப்தில் அடிமையா இருக்கிறவர்களை விடுவிக்கிறதுக்காக வளர்க்கப்பட்டவன் மோசே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்க. எனக்காக தானாய் திறக்கிற ஒரு கர்த்தர். நாலாவது 11ஆம் வசனம் பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது
சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். பாங்க. ஏரோதின் கைக்கும், இரண்டாவது யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய். ரெண்டு வார்த்தைகளை நீங்க கவனிங்க. ஏரோதின் கை, யூத ஜனங்களின் எண்ணங்கள். ஏரோதின் கை என்ன? பட்டயத்தினால கொலை செய்வது. யூத ஜனங்களின் எண்ணம் என்ன? இப்படி ஏரோது செய்வது அவர்களுக்கு பிரியம். நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை. நாலாவது குறிப்பு சொல்றேன். தெய்வீக தலையீடு என்ன தெரியுமா செஞ்சிச்சு? இந்த யூத ஜனங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கல. கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடந்தது. நான் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு வார்த்தையை சொல்லி அனுப்புறேன். உங்க சொந்த பந்தங்கள், உங்களை சுற்றியுள்ள உறவுகள் எல்லாம் உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து நினைக்கிற எந்த தப்பான விஷயங்களும் நடக்காது. பரலோகம் உங்களை குறித்து வச்சிருக்கிற அந்த மேன்மையான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் வழிகளை காட்டிலும் நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய வழிகளும் நினைவுகளும் உயர்வுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு போனே எப்படி உருப்பட போற? இயேசுவை நம்பி போனே எப்படி உருப்பட போற? எப்படி வாழ போற? எப்படி உன் ஜீவன் இருக்க போகுது? அப்படியெல்லாம் கேட்கிற ஆட்களுக்கு முன்னாடி அந்த நினைவுகளுக்கெல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வருவதற்கு உண்மை உள்ளவர். எப்படி உன் பிள்ளையை கட்டி கொடுக்க போற? எப்படி உன் எதிர்காலத்தை கட்டி கொடுக்க போற? ரெண்டும் பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கிற. ரெண்டும் பொம்பளை பிள்ளையா வச்சிருந்தா என்ன? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் இப்சானா இர்பானா எனக்கு சரியா தெரியல. ஒருத்தனுக்கு 30 பொம்பளை பிள்ளைங்க, 30 குமாரத்திகளையும் கட்டி கொடுத்து 30 குமாரத்திகள் பேர பிள்ளைகளை பார்த்தான் பைபிள் இருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். 30 பேரை கட்டி கொடுத்த கர்த்தர் என் பிள்ளைகளை தேவன் கட்டாயம் கட்டி கொடுப்பார். எல்லா மனுஷனுடைய நினைவுகளுக்கு எண்ணங்களுக்கு கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஒன்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரு வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். 13 பாருங்க. அது படிங்க சகோதரி, சத்தமா படிங்க. போதும், தேங்க்யூ. எல்லாரும் என்னை பாருங்க, அப்புறம் எழுதுங்க. தேவனுடைய தலையீடு என்ன செஞ்சிச்சு? கவனிங்க, நல்லா கவனிங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெப குறிப்பே நடந்து வந்து கதவை தட்டுது. புரியுதா? ஆமா புரியுதா? ஒரு பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த பேதுருவே அந்த ஜெப குறிப்பை நடந்து வந்து, ரோதன் ஒரு பிள்ளை டீ போட வந்திருப்பா போல தெரியுது. ரொம்ப நேரம் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபிச்சு கழிச்சிட்டாங்க, டீ போட வந்துட்டாங்க. ஒற்று கேட்டா பேதுரு மாதிரி தெரியுது. ஜெபத்தை நிறுத்துங்கம்மா, பேதுரு வந்துட்டார். என்ன பிதற்றுகிறாய், டீ போடு. இப்படி வருவார். வந்துட்டாருமா. என்ன பிதற்றுகிறாய் ரோதை, என்ன பிதற்றுகிறாய்? போய் மறுபடியும் ஒரு டீ என்ன செய், போடு. இவங்க விசுவாசம் இல்லாம ஜெபிக்கல. ஜெபிச்சா அற்புதம் நடக்குன்னு தெரியும். ஆனா எப்படி நடக்குன்னு, எப்படி வாசற்கதை வந்து அதுவா தட்டுத. எங்க ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த ஜெப குறிப்பு வந்து நிக்குது. கதவை திறங்க, புண்ணியவதிகளான வந்து நின்று ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. அவன் பின்னும் தட்டி கொண்டிருந்தான். திறங்கம்மா, ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு, திறங்கம்மா. திறந்துட்டாங்க. சுவாசிக்கிறீங்களா? தெய்வீக தலையீடு ஆச்சரியமான அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்யும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான தலையீடு எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள செய்வார். எந்த குறிப்புக்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபிச்சாங்களோ அந்த ஊக்கத்தை பலப்படுத்தும்படி, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்துட்டார் என்று நிரூபிக்கும்படி
ஒரு வெளியரங்கமான அற்புதங்கள் பேதுரு அந்த ஜெபம் பண்ணுகிற அந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். கதையை பிரசங்கம் பண்ணல, உண்மையை பிரசங்கம் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நிழலாட்டங்களாய் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்கிற நிழலாட்டங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமேன் சொல்வீங்களா? எங்கள் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கேயே வந்து நிற்கிறான் பேதுரு. ஆண்டவர் சொல்றத சொல்றேன். எழுதியெல்லாம் ஜெபிக்கிறீங்களே, குறிப்பா வச்செல்லாம் ஜெபிக்கிறீங்களே, சலிக்காம சில குறிப்புகளுக்காகலாம் இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களே, விசுவாசிங்க. அதெல்லாம் உங்கள் வாசற் கதவை தட்டும் நாட்கள் மிக சமீபமாய் நெருங்கி கொண்டே இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் வடிச்ச கண்ணீருக்கெல்லாம் வாசற் கதவை தட்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு வாசற் கதவை தட்டும். விசுவாசிக்கிறவர்கள் இந்த வருஷத்துல தேவனுடைய வெளியரங்கமான மகிமைகளை நிச்சயம் பார்ப்பீர்கள். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும் கவனிக்கலாம். 17வது வசனத்தில் பாருங்க, கீழ் உள்ள பகுதி, கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின, சொல்லுங்க, விதத்தை விதத்தை விவரித்து விவரித்து. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. தேங்க்யூ. தன்னை விடுதலையாக்கின விதத்தை விவரித்து. அடைக்கப்பட்டவன், நல்ல கவனிங்க, சிறைச்சாலையில் வைக்கப்பட்டவன் இன்னைக்கு விவரித்து சொல்லுகிற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அற்புதம். சத்தியம் புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா அம்மா புரியுதா? அம்மா விவரித்து சொல்ற, அதை பாருங்க, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறான். இப்படி அப்படி இப்படி அப்படி. என் வாழ்க்கையெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற உங்க வாழ்க்கையில விவரித்து சொல்லும் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிதியோன் கேட்கிறார், எங்கள் பிதாக்கள் எல்லாம் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? எங்கள் பிதாக்கள் எல்லாம் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? இந்த ராத்திரியில கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை பாஸ்டர், இன்னும் என் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஆரம்பிக்கலன்னு சொல்ற உங்க வாழ்க்கையெல்லாம் விவரித்து சொல்லும் அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையிடம். தேவன் தலையிட ஆரம்பிக்கும் போது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேவன் தலையிடும் போது சங்கிலிகள் கீழே விழுகிறது. தேவன் தலையிடும் போது தானாய் திறக்கிறது. தேவன் தலையிடும் போது மனிதன் என்னை குறித்து நினைக்கிற எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. தேவன் தலையிடும் போது எதற்காக எல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்திற்கு பதிலின் வாசலில் வந்து நிற்கிறது. தேவன் தலையிடும் போது விவரித்து விவரித்து சொல்லுகிற விதத்தை சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த விஷயத்திலெல்லாம் ஒரு தெய்வீக தலையீடு வேணுமோ, அதில் எல்லாவற்றிலும் தலையிடுங்கப்பா. நான் இன்னைக்கு அந்த ஆராதனைய, இந்த கூட்டங்களை முடிச்சுட்டு நான் போகும்போது அதை என் சொந்த கண்களால் அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிரியைகளை ஆண்டவர் செய்து விடுவீராக. ஆண்டவரே ஷால்பேராத்தனார் ரிமில் மரபலஹத்தனார் அகியா துடல் பரேலதியா ஷிபல் மரபலஹத்தின் மரபலஹ துடல் பரதியாந்தனர் ரிகதா ஷபலபராத்திரில் பரிபில் பொரோலி ஹத்தனரா துடல் மரபலஹத்தன மரஹலதியா கர்பலாஷியாதரா. நன்றி நன்றி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவது. ஆராதனை செய்து முடிக்கலாமா? கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
only hope. பிரகாசமடைகின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. தேவனுடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. தேவன் தலையிடுகிறார், அந்த காரியங்களை மாற்றுகிறார், விடுதலை தருகிறார், அற்புதத்தை செய்கிறார், சுகத்தை தருகிறார், மகிமையான காரியத்தை வாழ்க்கையிலே தேவன் செய்கிறவராகவே இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசினார். 4 கூட்டங்கள் நாம் வந்திருக்கிறோம். 4 கூட்டங்களில் கர்த்தர் நம்மோடு நமக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் பேசி நம்மை பலப்படுத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை தைரியப்படுத்தினார். கர்த்தரை எல்லாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory, 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 glory. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதித்து உம்மை போற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 3 நாளிலும் 4 ஆண்டவரே செய்திகளை கர்த்தர்களுக்கு தந்து எங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சர்வத்திலே நாங்கள் பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கண்டடையும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த உன்னத ஆண்டவரே அருமையான ஆலோசனைகளுக்காக, ஆண்டவரை கொடுத்த போதனைகளுக்காக, ஆண்டவரை கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, விடுதலைகளுக்காக உம்மை நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே பலன் உள்ளவர்களாக, சத்துவம் உள்ளவர்களாக, கர்த்தாவே இந்த நாட்களில் தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக, சாத்தானின் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்குறவர்களாக, கர்த்தருக்காக வாழுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக காணப்பட தேவன் தொடர்ந்து கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பயன்படுத்தின அருமையான தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவரை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு சபைகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் நீ பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, தொடர்ந்து அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒளிமர கண்களை போலவர்கள் ஆசீர்வாதமாய் வளர்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவரே, இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன். ஆண்டவருடைய தொடுதலின் வாழ்க்கையில் வந்தது. இந்த கூட்டத்திற்கு வந்தேன். ஆவியனுடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டேன், புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். என் ஆத்துமா கர்த்தரிலே மகிழ்ந்திருக்கிறது, என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வீட்டுக்கு கடந்து போகும்படி உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் அவ்விதமாகவே ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிய சோதனை நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.